ஹலோ ஆல், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? வணக்கம். என் பேர் ரோஹினி காமராஜ். நான் இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி மூவி ரிவ்யூஸ்லாம் போட்டதில்லை. மேபி 2 ஷார்ட்ஸ் ஹியர் அண்ட் தேர். பட் இந்த மூவி இப்போ பார்த்து முடிச்சதும் எனக்கு பண்ணணும்னு தோணுச்சு. அண்ட் தட்ஸ் வை ஐம் டூயிங் திஸ். மூவி பேர் பைசன். ஆக்டர் த்ருவ் அண்ட் அனுபமா. அண்ட் டைரக்டர்ஸ் மாரி செல்வம் சார். It's an amazing movie, to be honest. I really enjoyed. First of all, I'm really sorry that I didn't watch this movie in theatres. I regret it too. But அதுக்கான சந்தர்ப்ப சூழ்நிலை அமையலை. ஸோ இப்போது நெட்ஃப்ளிக்ஸில் வந்ததும் அதை பார்த்தே ஆகணும்னு 4 நாளாக பிளான் பண்ணி இன்றைக்கி ஃபுல்லாக முடிச்சு. இப்போ மணி 12 ஆகுது. It is really one of the best movies I saw in recent days. First, to talk about the characters, Dhruv has done really well. And புதுசாக இருந்துச்சு அவர் பார்க்குறதுக்கு. இதில் அனுபமா அவங்களுமே இந்த மாதிரி ஒரு கேரக்டர் இது வரைக்கும் அவங்க பண்ணலன்னு நினைக்கிறேன். we have seen her only bubbly and happy and jolly type. அண்ட் ஒரு வில்லேஜ் பொண்ணாக அவங்க எவ்வளோ ஆப்டாக நடிச்சிருக்காங்க. அந்த புடவையாக இருக்கட்டும், ஐ ரியலி லவ்ட் ஹர் லுக் இன் தட் ரெட் கலர் சாரி. ஒரு பார்டர் பிக்காக வச்சு கல்யாணத்தில் போட்டிருப்பாங்க. அவங்க வந்து அந்த சாலையை சொருவிட்டு சண்டை போடுறதும் இருக்கட்டும், ஷீஸ் ரியலி லுக்ட் ரியலி வெல். நல்லா இருந்துச்சு அவங்கள பார்க்குறதுக்கு. வில்லேஜ் போன மாதிரி இருந்தது. இன்னும் சொல்லப்போனால் ரிலேட்டடாக எங்கள் அம்மா அந்த காலத்தில் அப்படி தான் இருந்திருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அவங்களோட ஃபோட்டோலாம் கொஞ்சம் ரிலேட் பண்ணுற மாதிரி இருந்துச்சு. அவங்களுக்கும் அதே மாதிரி இந்த ஒத்த பார்டரில் புடவை அண்ட் ஆல் திஸ். அண்ட் ஆக்டிங் வைஸ் அவங்களுக்கு நிறைய டைலாக் இல்லாததுனாலே என்னவோ தெரியல, அந்த அளவுக்கு அந்த கனெக்ட் ஆக முடியல. பட் பசுபதி சார் அப்பா கேரக்டர், ஹீ இஸ் த ஹீரோ ஆஃப் த மூவி இஃப் யூ ஆஸ்க் மீ. அவர் தான் ஹீரோ. அண்ட் ஹீரோயின் கேரக்டர் கொடுக்கணுன்னா அவங்க அக்கா. அது கொஞ்சம் பையஸ்டாக இருக்கு சொல்லலாம், பீயிங் எல்டர் சிஸ்டர் இந்த ஃபேமிலி. அவங்களுக்கு லைஃப்பில் அவங்க மட்டும்தான் இல்லை, ஷீ இஸ் தி ஹோல் அண்ட் சோல் ஹார்ட்டட் சப்போர்ட்டட் சிஸ்டர். ஏன்னா இப்போது தம்பிக்கு நேஷ்னல் டீமில் செலக்ட் ஆகிறதும் முதல்ல ஹக் பண்ண இந்த கேர்ள் ஃப்ரெண்ட் பண்ணலை, அந்த சிஸ்டர் தான் வந்து அவ்வளோ எமோஷ்னல் இருக்கிறது. எஸ், அஃப்கோர்ஸ் அனுபமா ஹேஸ் டு ரியாக்ட் அண்ட் ஆஸ் அ வில்லேஜ் அண்ட் லைஃப் ஸ்டைல் அண்ட் ஆல் திஸ் திங்ஸ் இருக்காது. பட் ஐ ஃபீல் பசுபதி சார் அண்ட் த சிஸ்டர் கேரக்டர் இஸ் தி ஹீரோ அண்ட் ஹீரோயின் ஆஃப் த மூவி. அண்ட் என்ன இந்த ஒரு விஷயம் இந்த படத்தில் நான் ரொம்ப விரும்ப வச்சது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யாரையுமே நம்ம இதில் ஹேட் பண்ண முடியாது. I'm not able to hate any character in this movie. The villain character, if you say, 2 பேர் இருக்காங்கல்ல. இப்போ லால் சாராக இருக்கட்டும், அமீர் சாராக இருக்கட்டும், இவங்க 2 பேர் கேரக்டருமே அவங்கவுங்க சைடில் ஒரு ரைட் இருக்குது. அவங்க வந்து the way they are protecting Bison character is itself really amazing. அவங்களுக்கு என்னதான் பகை இருந்தாலும் he wanted to give him a chance because he's talented. It's very rare to see in nowadays, in life itself. It's not happening in real world, so it's very new. அந்த மாதிரி யோசிச்ச ஒரு கேரக்டர். படம் ஃபுல்லாக அங்கங்கே ரத்தம், குடல், அந்த ஆடு எல்லா சீனும் ஒரு மாதிரி இருந்தாலும் உங்களுக்கு அந்த முகம் சுழிக்க முடியல. யூஆர் நாட் லைக் இந்த ஒரு ஜாம்பி மூவி இல்லை ஏதாவது ஒரு த்ரில்லர் மூவி ஏதாவது ஒரு ஃபைட் மூவி பார்க்குறீங்கன்னா முகம் சுழிப்போம்ல, ஐயோ என்னடா அது, அந்த மாதிரி இல்லை. ஸோ ஐ டோன்ட் நோ ஹவ் அண்ட் வை ஆல் மை லைஃப் ஐவ் சீன் ஆல் தி பிளட் ஷெட் மூவிஸ் அண்ட் ஐயோ அப்படின்ற மாதிரி தான். அதுக்கப்புறம் ஓரளவுக்கு பிடிக்கலன்னா பார்க்காம சில மூவிலாம் ட்ரெய்லர் பார்த்து இவ்வளோ சண்டை இருக்கா பார்க்கவே வேணான்னு அவாய்ட் பண்ணியிருக்கேன். பட் இந்த மூவியில் அவ்வளோ ரத்தம். மேபி ஐ got trained with blood and things, or it's the way they portrayed it. I want to give credit to Mariselvam sir and his team totally. ரொம்ப நல்லா இருந்துச்சு மூவி. இந்த மாதிரி நிறைய மூவி நிறைய பண்ணுங்கள். அண்ட் யா, I promise to watch your movie next time in the theatres. And thank you so much for watching this. இந்த மாதிரி ரிவ்யூஸ் உங்களுக்கு பிடிக்குதா தெரியல. வியூவர்ஸான உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சொல்லுங்கள், நான் பண்ணுறேன். இல்லைன்னாலும் சொல்லுங்கள், நான் பண்ணலை. And that's about it. Thank you so much. Bye bye. வணக்கம்.